எப்படி எழுத்து வரும்னு தெரியல. மெசேஜ் வரது தெரிய மாட்டேங்குது. அவங்ககிட்ட கேளு. அவங்க சொல்லுவாங்க அதான். ஆனால் மெசேஜே வரமாட்டேங்குதுல, எப்படி வரணும்னு தெரியல. நம்ம ஏதாவது ஆப்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமான்னு தெரியல. அதில் மெசேஜ் வாசி திட்டி போட்டாலும். மூணாவது உறவுகளே நன்றி. நாங்கள் சாப்பிட்டோம், நீங்களாம் சாப்பிட்டீங்களா? இதில் மெசேஜ் வர்றது தெரியல. தண்ணி உண்டையா வைப்பேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா உங்க உறவுகளே? சட்னி காரம். கட்டில சரி. யாரோ ஒருத்தர் நம்ம லைவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த புண்ணியவர் யாருன்னு தெரியல. ரொம்ப நன்றி எங்கள் லைவை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. எப்படி போடணும்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போடுற லைவ். யூடியூப் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், முழுசாக தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது நாங்கள் எந்த அளவுக்கு லைவில் வரணும்னு. நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதான்னு என்னன்னு தெரியல. உறவுகள் வந்து வந்து போறாங்க. அங்கிட்டு போ. லைட்டெல்லாம் பண்ணு. இதுதான் என் வேலை ஃப்ரெண்ட்ஸுங்களே. நான் டைலரு, துணி தைக்கிற வேலை தான் என் வேலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் நான் மெசேஜ் போடுறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் யூடியூப்பில் செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கணும். இதே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி, பொட்டு கூட வைக்கல இன்னைக்கு. பொட்டு கூட வைக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது உறவுகளை